சிறுதானியத்துல ஒண்ணு இந்த கம்பு. இந்த கம்பை இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபுல்லா இருக்கும்பா. ரொம்ப நேரம் பசிக்காது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அம்மா வந்து பலசர கடையில கம்ப மாவு வாங்கியிருக்கேன். எல்லா பலசர கடையிலையுமே உங்களுக்கு கம்ப மாவு கிடைக்கிது. இப்போ கம்ப மாவு வாங்கியிருக்கேன். ஒரு கப்பை போட்டுக்கிடுவோம். அளவு வந்து 100 கிராம் எடுத்துக்குவோம். 100 கிராம் கம்ப மாவு எடுத்துக்கிட்டோம். இதில் பவுலில் போட்டுக்கிடுவோம். பாப்பா ஒரு 25 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன் அம்மா. இதை வந்து இதில் போட்டுக்கிருக்கோம். தயிர் ஒரு அரை கப் ஊற்றிக்கிருக்கோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்குவோம். தோசை மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ மூடி போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மாவை ரெஸ்ட்ல வச்சுருவோம்ப்பா. தோசை சுடுறதுக்கு முன்னாடிப்பா இப்போ நம்ம தோசை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு கிரேவி செஞ்சுருவோம். இப்போ அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சிருக்கேன். ஒரு அரை ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்குருவோம். நல்லெண்ணெய். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்குருவோம். பச்சை மிளகாய் போட்டுக்குருவோம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்குருவோம். நான் வந்து இஞ்சி எடுத்திருக்கேன். இதில் ஒரு பாதி வந்து நம்ம சீச்சு போட்டுக்குருவோம். இஞ்சி ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன்ப்பா. இதையும் துருவிக்கிடுவோம். இப்போ பல் பூண்டு 2 துருவி போட்டாச்சு. இதை லைட்டாக கொஞ்சம் வதக்கிக்கணும்ப்பா. லைட்டாக வதக்கியாச்சு. இஞ்சி பூண்டுடைய பச்சை வடை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கணும். அம்மா வந்து மீடியமான 2 தக்காளி நறுக்கியிருக்கேன். இதை இதில் போட்டுக்குருவோம். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுக்குருவோம். பெருங்காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்குருவோம். அரை டீஸ்பூனு மல்லிப்பொடி போட்டுக்குவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். இதை நல்லா வதக்கிடுவோம். இப்போ அடுப்பை வந்துப்பா மீடியத்தில் வச்சுருவோம். அடுப்பை மீடியத்தில் வச்சு இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுவோம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மீடியமான 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை அவிச்சு இதை நான் வெட்டி வச்சிருக்கேன். இதை இதில் போட்டுக்குவோம். இது வந்துப்பா அம்மா வந்து பட்டர் சோயா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இது உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க. பச்சை பட்டாணி போட்டுக்கோங்க. இதை எடுத்து போட்டுக்கோங்க. அம்மா வந்து இந்த இதில் பட்டர் சோயா எடுத்துருக்கேன். இதையும் உங்களுக்கு வேக வச்சிருக்கேன். இதையும் இதில் போட்டுக்குவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டுருவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டாச்சுப்பா. இப்போ வந்து 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக விடுவோம். நம்ம வந்து 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருந்தோம். பண்ணிக்குவோம். நல்லா வெந்துடுச்சு. மல்லி இலை கொஞ்சம் பொடிசாக நறுக்கி போட்டுக்குருவோம். மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ அம்மா வந்து ஒரு அரை மணி நேரம் மாவை ஊற வச்சுருந்தேன். நல்லா ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம். ஓப்பன் பண்ணுவோம். மாவு நல்லா ஊறிடுச்சு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். கேஸ் பக்கம் போயிடுவோம்ப்பா. அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். தோசை தவா வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் துணி வச்சு நல்லா தேய்ச்சிக்குவோம். நல்லா பரப்பிக்கிடுவோம். கால் டீஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். நல்லெண்ணெய். மேலே ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சுப்பா. நம்ம வந்து பிரட்டி போடுவோம். பிரட்டி போட்ட பக்கமும் நல்லா வேகட்டும். இல்லை நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா.
வெயிட் லாஸ் கம்பு தோசை ரெடி ஆயிருச்சு. நல்லா சாஃப்டா இருக்கு. நல்லா இது டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. ரொம்ப சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த தோசைக்கு இந்த கிரேவி ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இதோ உங்க வீட்டுல செஞ்சு பாருங்கப்பா. அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.